ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது, இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மலையாள படம் தான் பிரவீன் கூடு ஷாப்பு. இந்த பிரவீன் கூடு ஷாப்பு படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பேசில் ஜோசப், செம்மன் வினோத், ஷோபின் ஷாஹிர், சாந்தினி இப்படி பல பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன் இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாள் ராத்திரி ஒரு நபர் வந்து இறந்து போயிடுறாரு. இது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு கிராமத்துல ஒரு கள்ளுக்கடைய வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு கள்ளுக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி ஒரு நபர் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ இது வந்து கொலையா இல்ல தற்கொலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இவரு இறந்து போன அதே சமயம், அதே கள்ளுக்கடையில ஒரு 10 பேர் சீட்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 10 பேரும் அந்த டெட் பாடிய பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ் வந்துட்டு இந்த 10 பேரையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற படத்துடைய ஒரு ஹீரோ தான் இந்த கேஸ வந்து டீல் பண்றாரு. ஸோ இந்த 10 பேர்ல ஒரு 2 பேர் மேல மட்டும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு கொலைய பண்ணது இந்த 2 நபர் தானா? இல்ல அந்த 10 பேருக்குள்ள இருக்கக்கூடிய வேற யாராச்சா? இறந்து போன நபருக்கும் அந்த கள்ளு கடைக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ அவருடைய ஃபிளாஷ்பேக் வந்து என்னென்ன? அவரு நல்லவரா? கெட்டவரா? ஸோ இவரு வந்து கொலை செய்யப்பட்டிருந்தா, இவரு எந்த ஒரு காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டாரு? இல்ல சூசைட் பண்ணியிருந்தா எந்த ஒரு காரணத்துக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாரு? ஸோ ஃபைனலா போலீஸ் ஆஃபீசரா இருக்கக்கூடிய ஹீரோ இந்த மர்மங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரா? இல்லையா? இதெல்லாமே தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பேசில் ஜோசப். ஸோ அவர் இப்ப சமீப காலமா மாசத்துக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய படங்கள். ஸோ இந்த படத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டரா அந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்து சூப்பரா செட் ஆயிருக்காரு. ஒரு காமெடி கலந்த ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காமெடியாவும், கொஞ்சம் சீரியஸாவும் இருக்கும். ஸோ இவர் இந்த கேஸ்ல கெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு இவர் நினைக்கும்போது, பல இடங்கள்ல இவர் வந்து நெறைய மொக்க வாங்குவாரு. ஸோ அத பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு வந்துட்டு பல இடங்கள்ல வந்து சிரிப்ப வர வைக்கும். ஸோ பேசில் ஜோசப் வந்துட்டு அவருடைய ஸ்டைல்ல வந்து விசாரிப்பாரு. பட் பார்க்குற நமக்கு வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல காமெடியா வந்து தெரியும். ஸோ அது வந்து இவருடைய தனித்துவமான அந்த ஆக்டிங் மூலமா வெளிப்படுத்தினதும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதேபோல ஷோபின் ஷாஹிர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இன்னசென்ட்டான ஒரு ரோல் தான். ஒரு பக்கம் அவரு மேலயும் நமக்கு வந்து சந்தேகம் வரும். ஸோ இவரு தான் அந்த கள்ளு கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இவரு கூட அந்த ஒரு கொலைய வந்து பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இவருடைய ஒய்ஃப் கேரக்டர்ல நடிச்ச சாந்தினியும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்ட்டிகுலர் சீக்வென்ஸ்ல செம்பன் வினோத்துடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி படத்துல வந்து நெறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் சூப்பராவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஒரு சீக்வென்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொம்பன் பாபு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து காட்டுவாங்க. ஸோ அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு வரும். ஸோ அத படமாக்கப்பட்ட விதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ராவாவும், அதே சமயம் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ இவங்க கோரியோகிராஃப் பண்ண விதம், அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீக்வென்ஸ் வந்து இந்த படத்துல வந்து மெயினா பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஷோபின் ஷாஹிர ஆக்சிடென்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்கூல் வேன் வந்து தொரத்திட்டு வரும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் சேசிங் சீக்வென்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் பேசில் ஜோசப் வந்துட்டு பைக் எடுத்துட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணுவாரு. ஸோ ஒருத்தர காப்பாத்துறதுக்காக ஒரு பைக் எடுத்துட்டு போவாரு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் சீக்வென்ஸ் வந்து செம்ம காமெடியா இருக்கும். அதே சமயம் ரொம்ப பரபரப்பா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துடைய கதைய வந்து நான் லீனியர் நரேஷன்ல தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ கட் பண்ணா ஒரு சீக்வென்ஸு, கட் பண்ணா இன்னொரு சீக்வென்ஸ் அந்த மாரி மாறி மாறி வந்து காட்டுவாங்க. பட் அந்த சில காட்சிகள வந்துட்டு நம்மள போட்டு ரொம்பவும் குழப்பாம, நீட்டா புரியிற மாரி வந்து எடிட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவா வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த ஒரு கொலையோ, இல்ல தற்கொலையோ எதுக்காக நடந்துச்சு? ஸோ அந்த ஒரு நபர் வந்து நல்லவரா? கெட்டவரா? இந்த ஒரு கதையில நாம யார நல்லவங்கன்னு நெனைக்கணும்? யார வந்துட்டு கெட்டவங்கன்னு நெனைக்கணும்? அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளோட தான் செகண்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ வழக்கம் போல தான் எல்லா த்ரில்லர் படங்கள போலயும் கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து அடுத்தடுத்து தெரிய வரும்.
அதுவரைக்கும் நம்ம பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி கதைய வந்து இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, போர் அடிக்காம முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வரக்கூடிய எல்லா கேரக்டருமே வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்காவும், அதே சமயம் நம்ம சந்தேகப்பட கேரக்டராகவும் தான் காட்டப்பட்டிருக்கும். ஸோ அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் கிரிப்பிங்கா வந்து இந்த ஒரு படத்த வந்து கொண்டு போயிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் லேகோ, ஒரு போரிங்கான விஷயங்களோ அந்த மாரி எதுவும் கிடையாது. இந்த படத்துல காமெடி போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். கதையோட ஓட்டத்தோடயும் ஒண்ணா ஒரு கோர்வையா வந்து காமெடியான விஷயங்கள் வந்துட்டு அங்கங்க நடக்கும். ஸோ அது பல இடங்கள்ல சூப்பராவே பிளேஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த ஒரு கதைய ரொம்பவும் சீரியஸாவும் கொண்டு போகாம, ரொம்பவும் காமெடியாவும் கொண்டு போகாம, ஈக்குவலா வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். பட் இதே விஷயம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவாவும் வந்திருக்கு. அதாவது முக்கியமான எமோஷனலான காட்சிகள் வரும்போது, நமக்கு அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்த வந்து ஏற்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்து கொண்டு வருது. எதிர்பார்க்காத ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் படத்துல வந்துட்டு ஓரளவுக்கு நீட்டாவே அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். மத்தபடி மேக்கிங்காவும் சரி, இந்த படத்தோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பக்காவா சூப்பரா செட் ஆயிருக்கு. ஸோ தாராளமா இந்த படத்த வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த படத்துல ஒரு சில வன்முறையான காட்சிகள், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அங்கங்க வரப்போக இருக்கும். ஸோ அதனால இந்த படம் வந்துட்டு குழந்தைகளுக்கான ஒரு படம் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். மத்தபடி இந்த படம் ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு டீசென்ட்டான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு மலையாளத்துல மட்டும். வித் சப்டைட்டிலோட. ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.